பிக் பாஸ் இப்பதான் கரெக்டான ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. இது பிக் பாஸ் வீடா இல்ல பிட்டுபாடு ஹவுஸானே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆளுக்கு லவ்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு திரியறாங்க. அதுக்கு தகுந்த போல பிக் பாஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த வீட்லயே ஒஸ்டானவங்க 2 பேரை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே மாத்தி ஆதிரை அரோரா இவங்க 2 பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த பிக் பாஸ்ல ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. worst performer 2 பேரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. அரோரா சொல்றேன், ஆதிரை சொல்லுங்க. ஆதிரை சொல்லுங்க. அரோரா சொல்றேன். அரோரா இன்னும் நீ போராடலையோன்னு எனக்கு ஒரு ஃபேக்ட். எல்லாருமே இவங்க 2 பேரையும் சொல்றதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஆனா முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இவங்க 2 பேருடைய worst behavior தான். உங்கள் விஜய் டிவியில் சீன்காரி கோவக்காரி திங்கள் முதல் திங்கள் வரை இதுங்க 2 பேரும் இப்படி பண்ணாலும் பிக் பாஸ் வீட்ல என்டர்டைன் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி அவங்க பண்ற ஃபன்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கணும், என்னையே காய வைக்கணும். இதுல ஃபர்ஸ்டா நம்ம திவாகர் பண்ற அட்ராசிட்டில இருந்து பாத்திரலாம். தலைவன் பாடி எல்லாரையும் மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பாடி பாடி வியனாவை கட் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா வியனாவா அதுக்கு என்ன பண்ணான்னு பாருங்களேன். இருடி போட எனக்கு இந்த பாட்டு பாடுறா, உனக்கு வைக்கிற பாரு ஆப்பு. எங்க அண்ணன் அந்த அள்ளி கொடுக்க இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னையா பண்ற நெஞ்சோல இந்த மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணாத, திரும்பி ஆரம்பிச்சிட்டியோ? அப்புறம் உன்னோட பொண்ணு மாதிரி இருக்கிற பொண்ணுகிட்ட போயிட்டு இப்படிலாமா பண்றது? ஏன் இப்படி அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. அதுக்கப்புறம் மனசுல ஏதோ ராக் ஸ்டார் அணிவுத்தர் மாதிரி இவர் பாடிக்கிட்டே வராரா. அதுவும் சபரி பார்த்துட்டு என்னென்னலாம் சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். ஹலோ சபரி, தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டார் நின்றுகிட்டு இருக்கு. டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வாட்டர் இவங்க பேசுறப்ப அப்படி போக கூடாதுறான்னு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உனக்கு ஜாட பேசுறதுக்கு கூட புரியல கண்ணா. ரைட் ஆல் அவுட். அடுத்ததா திவாகர் எதிர்பார்க்காத விஷயம்லாம் அரோரா வாயில இருந்து வந்ததும் தலைவனுக்கு ஒரே சிரிப்பு தான். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு திவாகர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லிட்டாளே அவ காதல. வயசு தான் பிரச்சனை. டேய் டேய் உனதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. வீட்ல எப்படி ஒத்துப்பாங்க? போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவ. பேசு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இனிமே நம்ம சின்ராச கையில பிடிக்கவே முடியாது. நெக்ஸ்டா வினோத்தை நம்ம திவாகரும் மெய்யழகன் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தாலே சிரிப்பு வந்துருது. வினோத் திவாகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சரியான ஒரு தக்கோட கொடுத்திருப்பாரு. விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கீங்களா அங்க இருக்கீங்களா உங்களுக்கு கேக்குறாரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி திவாகர் மறுபடியும் யாரையாவது கூப்பிடா வினோத் பேரை சொல்லிதான் கூப்பிடுவாரு. அதே போலதான் திரும்பவும் தடவை கூப்பிடுவாப்ல. ஆனா அந்த இடத்துல வினோத் இல்லாம போயிட்டாரு. இருந்தா அவ்வளவுதான். அத சொல்லு, நடந்தத பத்தி சொல்லு. வினோத் வந்து சீரியஸா பாத்துக்கிட்டு என்ன வினோத் பிக்காளி பயலை, உனக்கு என்னதாயா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் வினோத் பெரிய சொல்லிட்டே இருக்கிற. 16 வயதுங்க. நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டியா? நெக்ஸ்ட் நம்ம துஷார் தங்கம் சபரி கிட்ட மாட்டி பார்ப்பல. அதுவும் எதை வச்சுனா துஷாரோட வாயில லிப்டிக் இதை பார்த்தது உடனே எல்லாருமே பலூனக்காவை தான் பார்த்திருப்பாங்க. என்னது இது? இது என்னது? ஒரு நிமிஷம். இது என்னது? பாவியா ஏன் அவனை போட்டு இப்படி எல்லாருமே சதி பண்ணிட்டு இருக்கீங்க? சத்த நேரத்துல அவனே பயந்துருப்பான். இங்க லிப்ஸ்டிக்கற இங்க பாரு, இங்க லிப்ஸ்டிக். டேய் அந்த வேலையை பண்ணது எஃப்ஜே தான்டா. துஷார் தூங்கிட்டு இருக்கும் போது எஃப்ஜே தான் இந்த வேலையை பண்ணிருப்பான். ஆனா சத்தனத்துல எல்லாமே பலூனாக்காவையோ துஷாரையே சந்தேகப்பட வச்சு. ஆனா அது சந்தேகம்லாம் கிடையாது, அது உண்மையா தான் இருக்கும். திவாகர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார் போல. எதை பேசுறோம் எதை பேசக்கூடாது தெரியாமலே பேசிட்டே இருக்காப்ல. ஒருவேளை தெரிஞ்சுதான் பேசுறாரோ? உடம்பு ஃபுல்லா மணக்குது. அப்படி வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். இப்படி சொன்னதை கூட கூச்சமே இல்லாம விஜய் பார்ட்ட போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன். வெக்கம் கெட்டவங்களா, எதையா இவ்வளவு சீப்பா இருக்கிற? மோந்து பாரு பேண்டு பாருன்னு அடைச்சி. நெக்ஸ்ட் திவாகர் வினோத் மெய்யழகனுக்கு அப்படிதான். அது என்னமோ தெரியல, வினோத் கழுவி ஊத்துனாலும் திவாகருக்கு கோவமே வர மாட்டேங்குது. எதை இருந்தாலும் சாப்பிடுறாப்ல, வெரைட்டி கிருத்தி சாண உருண்டை எது இருந்தாலும் சாப்பிடுறேன். இப்படிலாம் சொல்றதே சொல்லிவிட்டு வினோத் திவாகர் பார்த்து ஐயா சாரியா சும்மா ஃபண்டுக்காக தான் சொன்ன அப்படின்றாரு. இவரும் ஓகேன்னு மூடிக்கிட்டு சாப்பிடுறாரு. சும்மா ஜாலிக்கு விளையாடுன, தப்பா நினைச்சுக்காத.
வினோத் என்னையா காமெடி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா என்னையா வரைஞ்சுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்க. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க மாலையிலேயே மரியாதை கொடுத்துக்கிருக்கேன் தேவையெல்லாம் பேசிக்கிருக்கா பிள்ளை. அடுத்து என்ன நைட்டு மெய்யல கண்கள் மறுபடியும் வந்துருவானுங்க. இவங்க 2 பேரும் பண்ற ஆளு போய் பார்க்கறதுக்கு உண்மையிலே சிரிப்பா தான் வருது. சார் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கும் சார். பொம்பளை பிள்ளை 2 குழந்தையோ 1 குழந்தை சார் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை தான் பிறக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். ஐயோ திவாகர் அவன் சொல்றது கூட ஒண்ணும் தெரியல, ஆனா நீ கலாய் வாங்குறது கூட தெரியாம உட்காந்துருக்க பாரு. அடுத்து என்ன இந்த ஆதிரை பண்ற வேலையை பாருங்களேன். ஒருத்த வேணாம்னு சொன்னாலும் அவன் கிட்ட போய் இவ பேசுறத பாருங்களேன். அதுவும் FJ பேசலாம் இவ செத்துருவா போல. அடச்சி எல்லாமே இந்த ஒரு ஹக்கு காண்டியா? அட போங்கப்பா, எல்லாம் என்னையா இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்க? எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அரோரா வீட்டுல துஷாரா லவ் பண்றாங்களா இல்ல கமருதீனை லவ் பண்றாங்களா இல்ல நம்ம திவாகரை லவ் பண்றாங்களே தெரியல. சரி விடுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். எல்லார்கிட்டயுமே லவ் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கு. சின்ன சண்டை அவ்வளவு. அவன் கிட்ட பேசணும், அவன் தான் சோகமா இருக்கான். அவன் எனக்காக வந்திருக்கான். என்னடா நடக்குதுங்க? உனக்காக அந்த வீட்டுக்கு வந்தேன் தெரியல இருக்கணும்னு தோணுது. கமருதினி என்னையா வேலை பண்ணிட்டு இருக்க நீ? எத்தனை பேர் தான் இவங்க பின்னாடி சுத்துவீங்க? தனியா என்னால அனுப்ப முடியல. தனியா அனுப்ப முடியலனா இல்ல புரியல உனக்கு. இப்ப என்ன பிக் பாஸ்ல லவ் கண்டென்ட் பண்ணா உன வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு எண்ணத்தை வச்சிருக்க அதானே? இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. கமருதினி இங்க மட்டும் இப்படி பண்ணல, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. கேம்ல ஜெயிச்ச டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அரணா அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட பார்த்துட்டு அவனுக்கு பொறாம அப்படின்னு சொன்னோன்னே தலைவா அதுக்கு விஜய் பார்வை உள்ள எடுத்து சொல்லிப்பா பாருங்க ஒரு வார்த்தை. அவனுக்கு பொறாம இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? அடுத்து திவாகரின் வாய் கொழுப்பு. மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறாராமா. எனக்காக படைக்கப்பட்ட மதுரைக்கு கடத்திட்டு எரிஞ்சிருவேன். நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்க. அதேதான். யோ திவாகர் உள்ள போயிட்டு என்னையா பண்ற? பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லி உள்ள இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க? தந்தா என்ன பண்ணிருப்ப? எனக்கு நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுயா. அதை சொன்னா உடனே நீ என்ன தப்பா எடுத்து வீடியோ போடுவ. சரி போட்டுக்க போ. ட்ரஸ்ட் மீ. ஆனா வீவர்ஸ் யாரும் கண்டிப்பா கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதால தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஜய் பாருகிட்ட என்ன வேலை பண்றாரு பாருங்க. அடிங்க அக்கா தங்கச்சி சொல்லிக்கிட்டு வயசுக்கு தகுந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. சும்மா நொய்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ போய் இவனை போய் நம்ம நல்லவன் நினைச்சிட்டு இருந்துட்டோமே. வந்துட்டாலும் ஆதிரே டபுள் மீனிங்ல பேசுறதுக்குன்னு FJ கிட்ட போயிட்டு வாண்டடா என்னென்னமா டபுள் மீனிங்கா பேசுது பாருங்க இந்த பொண்ணு. பேசுங்க. பெண்கள் என்ன வேணாலும் செய்யலாமா? வந்து பிடிச்சா ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்துச்சாடா? பொம்பளையா நீ சொன்னா இங்க பாரியா, அடுத்து அவன் தொடுறா இவன் தொட விடுறா பாரியா. இதெல்லாம் என்னையா கொடுமை? இதுல இந்த ஆதிரை வேற ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்றாங்களாம். இதெல்லாம் நம்ம யாராச்சும் சொன்னா ஏதோ உத்தம புத்திர மாதிரி சொல்லுவாங்க. அவன் தொட்டா நீ தொட விட்ட. சிவா இது ஜஸ்ட் ஹெல்ப். இத போய் இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபைட்ட. ஆனா ரம்யாவுக்கு ஆண்டவன் வாயை ரொம்பவே ஜாஸ்தியா படிச்சுட்டான் போல. ஒவ்வொரு சண்டையிலும் என்னமா கத்துறாங்க. எப்பா எப்பா நீ பேசிட்டு இருக்கோம் தெரியுதா? வெறியா? என்ன வெறியில இருக்கீங்க? ஏமா உனக்கு மட்டும் தான் தொண்டை இருக்கிற மாதிரி இப்படி கத்தாத சரியா? அப்படித்தான் பேசுவேன். காதல் பண்ணிட்டு இருக்க FJவுக்கு ஆதிரைக்கும் இடையில சின்னதா ஒரு சண்டை ஆகி போச்சு. அந்த சண்டையை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சபரி. அப்போ கோவத்துல ஆதிரை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சபரியோ அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டோ ப்ரூஃப் கேட்பாரு பாருங்க. சொல்ல முடியாது, எனக்கு பசிக்கல, எனக்கு வயித்தால போகுது, வயிறு சரியில்லை, நான் சாப்பிட முடியாது. வயித்தால போகுதுங்கிறதுக்கு
காமிங்க ப்ரூஃப் இருக்கா? என்ன டேய் வயித்தால போறதுக்கு ப்ரூஃப் கேட்டா அதை எடுத்து வந்து என்ன கையில எல்லாம் தர முடியும்? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஆனா ஒண்ணுடா, இந்த ஒரு வீட்ல ஒரு பெனிஃபிட் ஒண்ணு இருக்குடா இவங்களுக்குலாம். லவ் பண்ற பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது நீங்க இந்த வீட்லயே பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த உப்பு மூட்டை தூக்குறது மடியில வச்சு கொஞ்சிடுறது அதை சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே அதான். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க பசங்க இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. என்னடி இது கலேசனை தூக்கி போடலாம் விளையாடுது இந்த ஆரோரோ. இந்த அரோரா பொண்ணு இருக்கே, அரோரா பொண்ணு எந்தெந்த சாக்குல துசாரி என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி விடுது. இது அப்படியே ஹக் பண்ற சாக்குல கழுத்துல கிஸ்ஸே கொடுத்து விடுது. இதோட இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜாலியா கிஸ் பண்ற மாதிரி கண்ணாடியில ஆதிராக்கி கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆரோரோ. இந்த பேரு வேற ஒண்ணு மறந்து போயிருது, என்ன பேர் வச்சிருக்காங்களோ. அப்போ திவாகர் கேட்டனே கண்ணாடியில திவாகருக்கு ஒரு கிஸ் அவட கொடுத்துருப்பாங்க. உடனே திவாகருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நடிப்பாருக்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க திவாகர. இல்ல யாரும் சொல்லல அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரு நடிப்பாரக்கன்னு இல்ல அரிப்பாரக்க. ஒரு பொம்பளை புள்ள முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். என்ன திவாகரையா பகடா போட்டெல்லாம் முடிச்சாச்சா? ஏன் இப்படி பண்ற? ஃபைனலா பிக் பாஸே அவருடைய வாயில வந்த சீசன்ல இத ரொம்ப கேவலமான சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இந்த சீசன் 9 எதுக்கு ஃபேமஸா இருக்கு தெரியுமா? நோ டிசிப்ளின். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சோ இந்த வீடியோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிக் பாஸோட அட்ராசிட்டி எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.